லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சுத்துது பாருங்க, சுத்துதுல செயின் சுத்துது. இப்ப என்ன பண்றது? பாப்பா எழுந்துட்டாளா? சரி இருங்க, பாப்பாவை கொடுங்க. ஏங்க காஃபி குடிக்காம என்ன அங்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல லாஃப்ட். ஆமா அது லாஃப்ட் தான். நான் என்ன லிஃப்ட் நான் சொன்னேன்? இல்ல ஓ செயின். செயினா? ஆமா, என் செயினை வச்சு நம்ம போட்ட பிளான் தான் யூஸே ஆகலையே. சரி என் செயினை கொடுங்க. உன் செயின் தான் அங்க இருக்கு. அங்கயா? அத நான் யூசுவலா போடுற செயின் தானே, அதை என்கிட்ட கொடுக்காம எதுக்கு அங்க போய் வச்சீங்க? ஏய் நான் வைக்கல, அது பறந்து போயிடுச்சு. என்னங்க குழப்பறீங்க? பறந்து போறதுக்கு அதுக்கு என்ன ரெக்கையா இருக்கு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இல்ல பாப்பா திடீர்னு அழுதா, அதான் விளையாட்டு காட்டுறதுக்காக உன் செயின் எடுத்து என் விரல்ல மாட்டி சுத்துன. அப்போ தெரியாம கை நழுவி செயின் பறந்து போய் லாஃப்ட்ல விழுந்துருச்சு. குழந்தைக்கு விளையாட்டு காட்ட உங்களுக்கு வேற பொருளே கிடைக்கலையா? என் செயின் தான் கிடைச்சதா? சாரி. உங்க சாரியும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எனக்கு என் செயின் தான் வேணும். எடுத்து கொடுங்க. என்ன மிரட்டற? மிரட்டாம நீங்க லாஃப்ட்ல எதுக்கு என் செயினை பறக்க விட்டீங்க? எடுத்து கொடுங்க. எடுங்க. சரி சரி இரு, கத்தாத. எடுக்கிறேன். எட்ட மாட்டேங்குது. இரு, ஏதாவது ஸ்டூல் எடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க. நீங்க எப்ப போய் ஸ்டூலை தேடி எடுத்துட்டு வந்து எப்போ என் செயினை எடுத்து கொடுக்கறது? அதுக்குள்ள காஃபியா ஆறி போயிடும். செயினை நானே எடுக்கிறேன். நீயா? எனக்கே எட்டல, உனக்கு எப்படி எட்டும்? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மூச்சிட்டு நிக்கிற? செயின் எடு. எடுனா எப்படி எடுக்கிறது? தென்னை மரம் ஹைட் வளர்ந்திருக்க உங்களுக்கே எட்டல, எனக்கு எப்படி எட்டும்? இதத்தானே நானும் அப்பவே சொன்னேன். இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன தூக்கி விடுங்க. என்னது? என்னதுன்னா வந்து என்ன தூக்குங்க சார். நான் என் செயினை எடுக்கணும்ல. வாங்க. ஏய் இங்க என்ன பார்வ? சீக்கிரம் செயின் எடு. என்ன அப்படியே விட்டுட்டீங்க? நான்
கீழே விழுந்து அடிபட்டு இருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும்? அதான் ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் என்ன? இந்தா உன் செயின், மாட்டிக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. இது வரையா? பின்னாடி கொக்கி சரியா மாட்ட வராது, அதான். மாட்டி விடுங்களேன் ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொடுத்த ஐடியா படி போலீஸ வர வச்சு வீட்ல யாரும் மனசு நோகாத மாதிரி வீடு முழுக்க நல்லா தேடி பார்த்தாச்சு. ஆனா நகை எங்கேயுமே கிடைக்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நகை திருட்டெல்லாம் போகல, உன் அம்மா தான் யாருக்கும் தெரியாம நகையை எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க. உன் அம்மாவுக்கு என் அம்மா கேட்ட சீதனத்தை கொடுக்க மனசு வரலனா அதை நேரடியா சொல்லிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு இந்த டிராமாலாம்? போதும், நிறுத்துங்க. நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க அப்படியே தான் இருக்கீங்கல்ல. சும்மா கத்தாத. என் அம்மா தான் நகை எடுத்திருக்காங்கன்னு நீ அடிக்கடி சொல்லுவல்ல, அப்ப எனக்கும் இப்படிதானே இருக்கும். நீ அம்மாவை சந்தேகப்படுறது தப்புன்னு உனக்கு புரிய வைக்க தான் அப்படி சொன்ன. போதும் சாமி, நீங்க எனக்கு புரிய வச்சதெல்லாம். இனிமே நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம். நகை யார் எடுத்ததுன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்க நின்னு யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? பீரோல இருந்த நகையை யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மலையாள நம்பூதிரியை வர சொல்லியிருக்கா ஆதிரா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த நம்பூதிரியால எந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஈஸியா சொல்லிட முடியுமா? நிறைய பேர் அவரை பத்தி சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கோம். இப்ப அவர் வந்துருவாரு, அவருக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அவர் வந்ததும் நகையையும் அதை திருநவங்களையும் கையும் களவுமா பிடிச்சிடலாம். ஆமா ஆமா, போலீஸாலையும் நகையை கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நகையை யாரு திருடினாங்கன்னு நாம கண்டுபிடிச்சுதானே ஆகணும் பாட்டி. நீங்க சொல்ற மாதிரி நம்பூதிரியால அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னா நல்ல விஷயம் தானே பாட்டி. என்ன நல்ல விஷயம்? அவங்க அந்த காலத்து மனுஷங்க, அதனால நம்போதிரி வம்போதிரின்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ இந்த காலத்து பொண்ணு தானே, நீ எப்படி இதெல்லாம் நம்புற? இது கம்ப்யூட்டர் காலம். இப்ப போய் நம்பூதிரி கோடாங்கின்னு என்னத்த சொல்றது? சச்ச எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. அக்கம் பக்கத்துல யாராவது கவனிச்சாங்கன்னா நம்மள பார்த்து சிரிக்க போறாங்க. பேசாம அந்த நம்பூதிரிக்கு போன் பண்ணி இங்க வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? அந்த நம்பூதிரிக்கு போன் பண்ணி இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. இல்லனா அவரோட போன் நம்பர் கொடுங்க, நானே கால் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஏய், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. என்ன கேட்கணும்? இல்ல, அந்த நகையெல்லாம் ஆதிராவுக்கு சீதனமா
நானே உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா தான் சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு நீ யாருக்கும் தெரியாம அந்த நகையெல்லாம் திருட? சொல்ல கல்யா, எதுக்கு நகையை திருட? என்ன சொல்றீங்க? நான் எப்ப திருடினேன்? நான் நகை திருடினதை பாத்தீங்களா? திரும்ப பாருடா, உன் முன்னாடியே என் மேல எப்படி அபாண்டமா பழி சொல்றாங்கன்னு. எதை வச்சு அம்மா மேல பழி போடுறீங்க? நான் ஒன்னும் பழி போடல. நகையை கண்டுபிடிக்க நம்புதிரிய வர சொல்லியிருக்கோன்னு சொன்னதும் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஏன் அவர் வர வேணான்னு சொல்ற? அதனாலதான் ஒருவேளை நீயே அந்த நகையை எடுத்திருப்பியோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நல்லா வந்துச்சு உங்களுக்கு சந்தேகம். கொஞ்ச நேரத்துல நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? எதுக்கு பதறணும்? அதான் நகையை நீ எடுக்கல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? அப்பா என்னப்பா பேசுறீங்க? திடீர்னு அம்மா மேல இப்படி ஒரு பழிய போட்டா பதட்டம் வராதா உங்களுக்கு? வரக்கூடாதுடா. நம்ம மேல தப்பு இல்லைன்னா யாரு என்ன சொன்னாலும் நாம பதட்டப்படவே கூடாது. அப்பா உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. நீங்க எப்பவுமே அந்த குடும்பத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. முறைக்காதீங்க. அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இந்த நம்பூதிரி விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே இல்லப்பா. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தோணுதுப்பா. யாருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க இந்த நம்பூதிரி விஷயத்துல பின்வாங்க போறதே இல்ல. அவர் எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வந்து யாரு நகை எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. வணக்கம் சாமி. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. ஓகே. என்ற பகவதி அம்மே,
அம்மே. நீங்க விரும்பி மனம் முடிச்ச முதல் மனைவி ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இன்னொரு ஆண்மகனோட அவங்க பிரயாணம் பண்ணிட்டாங்க. நான் சொல்றது சரிதானே? அந்த ஆண்மகனுக்கு சம்பாதிக்க வழி தெரியல. அதனால அவங்க 2 பேர் சேர்ந்து சமீபத்துல எதையோ திருடுறதுக்காக அவங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது பிரயோஜனப்படல. என்னது இந்த நம்பூதிரி நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றாரு? ஐயோ, அப்போ இவரு நம்மளை பத்தி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாரா? ஐயோ போச்சு, இப்ப என்ன பண்றது? இப்ப உங்க 2 பேருக்கும் சாமி மேல நம்பிக்கை வந்துருச்சா? இவ வேற. சாமி, 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டு பீரோவில் இருந்த நகை அத்தனையும் காணாம போயிடுச்சு. அதை யார் எடுத்ததுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தாராளமா கண்டுபிடிச்சிடலாம். என்ற பகவதி அம்மே, அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல சாமி, நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்ல, இன்னைக்கு சகுனம் சரியில்லை. இன்னொரு நாள் பூஜை பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்துறேன். நான் வரேன். வாங்க. வரமா. மெதுவா போங்க. பாத்து. திருமாரா, எங்கடா என்ன கூட்டிட்டு போற? ஹாஸ்பிட்டலுக்கு தாமா. வேண்டாண்டா, பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்ல. லேசான தலைவலிதான். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியா போயிடுண்டா. இல்லம்மா, எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? ஷோ வேணாம்ப்பா, கொஞ்ச நேரம் தூங்குனா போதும்.
என்ன மெதுவா ரூம்ல இறக்கி விட்டுற. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டேய் மாறா, நீ வண்டி எடு, ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ என்னங்க, இல்ல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே போதுங்க. எப்படி எல்லாம் நடிக்கிறாங்க. நீங்க என்னதான் டிராமா போட்டாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்க தான் நகையை திருடி இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன்.